மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். இன்னொரு கொஞ்ச நாளில் 10th ஸ்டாண்டர்டுக்கு பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. முதல் முறையாக பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறதுனால எக்ஸாம் எப்படி நடக்கும், அங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய பேப்பர் டெஃபினட்டாக உங்களுக்கு வித்தியாசமாக தான் இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் ஸ்கூலில் பெயர் வகுப்பு பாடம் அப்படிலாம் போட்டு ஒரு பேப்பரில் எழுதுவீங்க. ஆனால் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் அப்படி கிடையாது. அவங்க 30 பேஜ் இருக்க ஒரு புக்கு மாதிரி கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுதுவீங்க. ஸோ இந்த வீடியோவில் ரொம்பவே ரியலிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எப்படி நடக்குன்றத தெளிவாக நான் உங்களுக்காக காமிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் இருக்குது. ஸோ அந்த வாட்ஸ்அப்லேயே நம்ம ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பப்ளிக் எக்ஸாம் அன்னைக்கு நீங்கள் பண்ண வேண்டிய முதல் வேலை என்னென்னா, ரெடி ஆகிட்டு உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உங்களோட எக்ஸாம் சென்டருக்கு போகிறது தான். ஸோ உங்களுக்குன்னு ஒரு தனி எக்ஸாம் சென்டர், அது மேபி நீங்கள் படிக்கிற ஸ்கூலாகவே இருக்கலாம், இல்லைன்னா வேறு ஸ்கூலாக இருக்கலாம், அங்கே தான் எக்ஸாம் நடக்கும். ஸோ அங்கே ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் மேக்ஸிமம் நீங்கள் 9:20 AM இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பட் தமிழ் எக்ஸாம் ஃபஸ்ட்டு எக்ஸாம் இல்லையா, அதனால் அதுக்கு மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஒரு 9 o'clock போய் ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது மேக்ஸிமம். பட் நீங்கள் மினிமமாக காலையில் 7 மணிலேருந்து எப்போ வேணாலும் அங்கே போய்க்கலாம். அங்கே உங்களை கிரவுண்டில் இல்லை வெளியே எங்கேயாவது உட்கார வைப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணலாம். இல்லைன்னா உங்கள் டீச்சர்ஸே ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வர சொல்லியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா அங்கே வச்சு உங்களுக்கு ஒரு ஃபைனல் ரிவிஷன் கொடுப்பாங்க. அதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போய்க்கலாம். சரியா? நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு போன உடனே உங்களுக்கு எந்த ஹால் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நோட்டீஸ் போர்டில் போய் பார்க்கணும். ஸோ நோட்டீஸ் போர்டில் ரோல் நம்பர் வைஸ் ஹால் எல்லாமே அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் ரிவைஸ் பண்ணலாம். போயிட்டு நீங்கள் ரிவிஷன் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு டே மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் சீக்கிரமாகவே உங்களை எக்ஸாம் சென்டருக்குள்ளே கூப்பிட்டு அந்த எக்ஸாம் சென்டரோட சீஃப் சூப்பரிண்டென்டென்ட், இந்த சீஃப் சூப்பரிண்டென்டென்ட்ங்கிறவங்க தான் அந்த எக்ஸாம் சென்டருக்கு டோட்டல் ஹெட்டு. அவங்க தான் அந்த சென்டரில் எந்த பிரச்சனை வந்தாலும் ஹேண்டில் பண்ணணும். எக்ஸாமை டோட்டலாக ஸ்மூத்தாக கண்டக்ட் பண்ணி முடிக்க வேண்டிய பொறுப்பு அந்த சீஃப் சூப்பரிண்டென்டென்ட் ஓடது தான். ஸோ அவங்க நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான கவர்மெண்ட் டீச்சராக தான் பார்த்திங்கன்னா இருப்பாங்க. ஸோ அவங்க தலைமையில் நடக்கும். அவங்க ஒரு 9:30 போல் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்க ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் செய்தி மாதிரி சொல்லுவாங்க. கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க. இது 9:45 வரைக்கும் நடக்கும். மாணவ மாணவிய செல்வங்களே, 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. நான் தான் எக்ஸாம் சென்டரோட சீஃப் சூப்பரிண்டென்டென்ட். இது எல்லாத்துக்குமே தலை நான் தான். அதனால் எல்லோரும் நல்லபடியாக எழுதுங்க. நீங்கள் தான் அடுத்த இளைய தலைமுறை வருங்காலம். அதனால் நல்லபடியாக எழுதுங்க. 9:45க்கு உங்களை அந்த எக்ஸாம் சென்டர் உள்ளுக்குள்ளே ஹால்குள்ளே பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு பெல் பார்த்தீங்கன்னா அடிப்பாங்க. பெல் அடித்த உடனே நம்ம உள்ளே போய் நம்மளோட ஹாலில் உட்காந்துடலாம். தம்பி வாப்பா, உள்ள எதுவும் பிட்டெல்லாம் எதுவும் இல்லை? இல்லை சார், இல்லை. பெல்ட் எதுவும் போட்டுக்கல? ஓகே. இல்லை சார். அது பாக்கெட்டில் என்னமோ தெரியுது சார், அது கர்ச்சீஃப். சரி, ஓகே. ஸோ ஹாலுக்கு வெளியவே நம்ம ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே கழட்டி விட சொல்லிடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் விட்டுட்டு நம்ம உள்ளுக்குள்ளே போய்க்கலாம். வாட்டர் பாட்டில், நம்ம டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் கொண்டு வந்தால் தான் உள்ளே எடுத்துகிட்டு போக அலோவ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டீல் வாட்டர் பாட்டில்லாம் நமக்கு ஏதாவது இந்த ஃப்ளாஸ்க் கொண்டு போகணும்னா முன்கூட்டியே நம்ம பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். ஏதாவது மெடிக்கல் ரீசன், ஸோ நான் சுடு தண்ணி குடிக்கணும் அப்படின்னா முன்கூட்டியே பெர்மிஷன் வாங்கியிருந்தால் தான் அதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. ஹேண்ட் கர்ச்சீஃப் தாராளமாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். பேக்கெட்டில் வேறு எதுவுமே நம்ம வச்சுருக்கக்கூடாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி பென், பென்சில்ஸ், இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு ரப்பர் பேண்டில் டைப் பண்ணியோ இல்லைன்னா ஒரு ஒயிட் கலர், அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற பவுச், உள்ளே என்ன இருக்குன்னு தெரிகிற மாதிரி பவுச்சில் நம்ம கொண்டு போகணும். ஒரு வேளை பவுச்சை வெளியவே வைக்க சொல்லிட்டாங்கன்னா வச்சிடணும். உள்ளே போனதுக்கப்புறம் 20 டேபிள் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே நம்ம நம்மளுடைய நம்பர் எங்கே எழுதியிருக்கோ அந்த இடத்துல போயிட்டு நம்ம பேசாமல் உட்காந்துடணும். இது 9:45லேருந்து 9:55க்குள்ளே நடந்து முடிக்கும். எல்லோரும் வந்துட்டிங்களா? சரி. அவங்க ரோல் நம்பரை பார்த்து அங்கே டெஸ்கில் எழுதியிருக்கோம். அவங்க ரோல் நம்பர் எங்கே இருக்கோ பார்த்து அங்கே கரெக்டாக உட்காந்துக்கோங்க. யாரும் மாறி உட்கார வேண்டாம். சரியா? சரி, உட்காருங்க.
கரெக்டாக 9:55க்கு செகண்ட் பெல் அடிக்கும், 2 தடவை அடிக்கும். சரியா? அப்போ தான் இந்த கொஷின் பார்த்தீங்களா, இதுதான் உங்கள் கொஷின் பேப்பர் கொடுக்க போகிறோம் இன்றைக்கி. எல்லாம் பாருங்கள், இங்கே சீல் வச்சுருக்கு, தெரியுதா? சீல் வச்சுருக்கு. ஸோ 2 பேர்கிட்ட சைன் வாங்கிட்டு தான் நான் இதை பிரிப்பேன். 9:55க்கு கொஷின் பேப்பரை பிரிப்பேன். சரியா? எல்லாம் உட்காருங்க பார்ப்போம், அமைதியாக உட்காருங்க. ஓகே, பெல் அடிச்சிருச்சு. 9:55 டைம் இப்போ. சரியா? பாருங்கள், சீல் வந்து கரெக்டாக இருக்குது. 2 பேர்கிட்ட இப்போ நான் வந்துட்டு சாட்சி கையெழுத்து வாங்குவேன். ஒரு ஹாலில் 20 பேர் இருக்கீங்க. நான் ரேண்டமாக 2 பேரை இப்போ சூஸ் பண்ண போகிறேன். தம்பி இந்தாப்பா, செக் பண்ணிக்கோ. எல்லாமே சீல் இருக்குது, நான் எதுவும் ஓப்பன் பண்ணல இப்போ வரைக்கும். செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்குன்னா இந்த இடத்துல கையெழுத்தை போட்டு ஒரு ரோல் நம்பரை எழுதியிருப்பா. மேடம் எங்கே இங்கே போடணுமா? ஓகே, கீழே ரோல் நம்பர் எழுதணுமா மேடம்? ஓகே மேடம், ஓகே மேடம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 2 பேர் இப்போ அழகாக கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. சரியா? எல்லாமே சீல் பக்காவாக இருக்குது. ஓகே, பிரிக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கான கொஷின் பேப்பர். இப்போ அடுத்ததாக 10 மணிக்கு நான் இதை வந்து உங்கள் கையில் தருவேன். 3 பெல் அடிப்பாங்க. 3 பெல் அடித்த உடனே 10 மணிக்கு இப்போது உங்கள் கையில் நான் கொடுப்பேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சரி சரி, ஓகே, பெல் அடிச்சிருச்சு. ஓகே, பண்ணாங்க, கொஷின் பேப்பர் வாங்கிக்கோங்க. உட்காருங்க, நானே வந்துறேன். சரி, ஓகேப்பா, எல்லாருக்குமே கொஷின் வந்துருச்சுல. இப்போ அடுத்த ஒரு 10 மினிட்ஸ் எல்லாருமே கொஷின் பேப்பரை ரீட் பண்ணுங்கள். எந்தெந்த கொஷின் எந்தெந்த சாய்ஸ்லாம் நம்ம சூஸ் பண்ணலாங்கிறத இப்போயே டிசைட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டைம் மிச்சமாகும். 1 மார்க்ஸுக்கெல்லாம் மனசுக்குள்ளே ஆன்சரை ஃபைன் பண்ணி வச்சிட்டிங்கனாலும் டைம் மிச்சமாகும். ஸோ இந்த அடுத்த 10 மினிட்ஸை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, நல்லா ரீட் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, சரிப்பா. இப்போ அடுத்து 10:10க்கு பெல் அடிப்பாங்க. பெல் அடித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் புக்லெட்டை நான் உங்கள் கையில் கொடுத்துருவேன். சரியா? 30 பேஜஸ் இருக்கும். 30 பேஜஸ் தாண்டி உங்களுக்கு அடிஷ்னல் ஷீட் வேணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் முன்னாடியே சொல்லிடுங்க. கடைசி நேரத்தில் சொல்லாதீங்க, கொஞ்சம் முன்னாடியே வந்து சொல்லிடுங்க. சரியா? அடுக்கு எல்லா 5 சப்ஜெக்ட்ஸுக்குமே கோடு போட்டு தான் பேப்பர்ஸ் இருக்கும், அதாவது ரூல்டு ஷீட். அதில் தான் நீங்கள் எழுதுவீங்க. ஆல்சோ தமிழுக்கு படிவம், மேக்ஸுக்கு கிராஃப் ஷீட், எஸ்எஸ்க்கு மேப்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு பேஜ்லேயே அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வேணாட்டினா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். இதுதான் உங்களுடைய எக்ஸாம் பேப்பர். புக்கு மாதிரி தான் இருக்கும். நடுவில் எந்த பேஜையும் நீங்கள் கிளிக்கக்கூடாது. பேஜ் நம்பர் அங்கே கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இதுதான் டாப் ஷீட், பார்த்துக்கோங்க. இங்கே வந்து உங்களுடைய ரோல் நம்பர், நேமு, உங்களுடைய ஸ்கூல், இதெல்லாமே வந்து டேட்டு, என்ன சப்ஜெக்ட் எல்லாமே இங்கே பிரிண்ட் ஆகிருக்கும். உங்கள் ஃபோட்டோவும் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே நமக்கு இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. சரியா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பேஜில் எதையுமே நீங்கள் எழுதக்கூடாது. டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த இடத்துல ஒரு சிக்னேச்சர் மட்டும் நீங்கள் போடணும். சரியா? கையெழுத்து போட்டால் மட்டும் போதும், வேறு எதுவும் நீங்கள் வந்து பண்ண வேண்டாம். மற்றதெல்லாம் அப்புறம் நான் வந்து பார்த்துக்கிறேன். சரியா? அடுத்து கையெழுத்து போட்டுட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு வெயிட் பண்ணுங்கள். 10:10க்கு நான் கொடுப்பேன், பட் நீங்கள் எழுதக்கூடாது. 10:10லேருந்து 10:15 வரைக்கும் இது நீங்கள் செக் பண்ணிட்டு தான் இருக்கணும். மற்றபடி யூ ஷுட் நாட் ரைட். 10:15க்கு தான் நீங்கள் எழுதவே ஆரம்பிக்கணும், அதுக்கு முன்னாடி எழுதக்கூடாது. சரியா? நல்லா செக் பண்ணி பாருங்கள். தாங்கப்பா, ஒருத்தருக்கா இப்போ நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, நம்ம நேம் பிரிண்ட் ஆகிருக்கு, கரெக்டு. எக்ஸாம் ரோல் நம்பர் இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, சப்ஜெக்ட் இருக்குது, டேட் இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. சரி, ஸ்டூடெண்ட் சிக்னேச்சர். ஓகே, ஃபைன். தம்பி எல்லாமே ஃபில் பண்ணிட்டியாப்பா? எல்லாமே கரெக்டாக இருக்குல்ல? செக் பண்ணியாச்சா? சரி, ஓகே ஓகே, ப்ரெசன்ட் மார்க் பண்ணிடலாம். மால் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் நான் இதை டிக் பண்ணிவிட்டு அதை நான் மால் ப்ராக்டிஸ் மாற்றி விட்டுருவேன். ஸோ எந்த மால் ப்ராக்டிஸ் எதுவும் பிட் அடிக்கிறது, கேட்டு எழுதுறதுலாம் பண்ணக்கூடாது. சரி, ஓகே ஓகே, எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது? செக் பண்ணிட்டீங்கல்ல? ஓகே ஓகேப்பா. சரி, இப்போ எழுதக்கூடாது. 10:15க்கு பெல் அடிப்பாங்க, அப்போ தான் நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும். ஸோ வெயிட், கொஷின் பேப்பர் எடுத்து படிச்சுட்ருங்க. ஓகேவா? சரி சரி, எல்லாருக்குமே நான் சைன் போட்டேன்ல? ஓகே, ஃபைன். இப்போது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள்.
இன்னொரு ஒரு 2 மினிட்ஸில் பெல் அடிச்சிருவாங்க. ஸோ 10:15க்கு 5 பெல் அடிப்பாங்க. அதை அடித்த உடனே நீங்கள் வந்து எழுத ஆரம்பிக்கலாம். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் ப்ளூ பெனில் எழுத ஆரம்பிக்கிறீங்கன்னா கடைசி வரைக்கும் ப்ளூ பெனில் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணி எழுதணும். நடுவில் ஹெட்டிங் வந்து பிளாக்ல எழுதலாம் கூடாது. வேணும்னா பென்சில் வச்சு அண்டர்லைன் பண்ணிக்கலாம். பட் ஸ்டார்டிங் என்ன கலரில் எழுதுறீங்களோ அதுதான் லாஸ்ட் வரைக்கும் சேம் கலர் யூஸ் பண்ணணும். சரியா? அதுக்கப்புறம் தம்பி ஒரு நிமிஷம் பேப்பரை கூட. சரி, இப்போ இந்த தம்பி பாருங்கள், கரெக்டாக ஒரு பேப்பரில் வந்து ப்ரெசென்ட் மார்க் ஆகிருச்சு. அதே போல் சீஃப் சூப்பரிண்டென்டென்ட்டோடைய சிக்னேச்சர் ஆல்ரெடி இருக்குது. நானும் இப்போ சைன் போட்டேன், தம்பியும் சைன் போட்டா. அப்படி சரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருப்பினீங்கன்னா இங்கே பிளாங்காக இருக்கும். நேர் இதுக்கு பின்னாடி பிளாங்க் ஒன்றுமே இருக்காது. இந்த பக்கம் கட்டமாக போட்டு மார்க்கிங் பேஜ் இருக்கும். இதில் எதுவுமே நீங்கள் தொடக்கூடாது. அப்படியே அடுத்த பேஜ் நீங்கள் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வேணால் படிக்கிறதுனா படிச்சுட்ருங்க. சரியா? ஸோ தெளிவாக கொடுத்துருக்காங்க. சிக்னேச்சரை போட்டுருங்க. அதே போல் ரஃப் ஒர்க்லாம் எதாவது பண்ணுறீங்கன்னா பாட்டமில் தான் பண்ணணும். எல்லா இதுக்கும் கொஷின் நம்பர் போடுங்க. கொஷின் நம்பர் போடலைன்னா திருத்த மாட்டாங்க. எல்லாமே பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். எழுதி முடிச்சதுக்கப்புறம் சில பேஜஸ் மிச்சம் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு எந்த பேஜையும் நடுவில் கிழிச்சிடாதீங்க. பேஜை கிழிச்சிட்டிங்கன்னா நான் ஒன்றுமே பண்ண முடியாது. அது பெரிய பிரச்சனையாலும் பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு கொஷினை அடிச்சு விட்றீங்க, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறீங்கன்னா இது என்னால் அடிக்கப்பட்டது, இல்லைன்னா திஸ் வாஸ் ஸ்ட்ரைக்கன் அவுட் பை மீ அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதி ஆகணும். சரியா? ஸோ அதனால் அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுங்க. அண்ட் உள்ளுக்குள்ளே எங்கேயுமே உங்கள் ரோல் நம்பர், உங்கள் ஸ்கூல் பேர், உங்கள் பேர், உங்கள் ஊர் பேர் எதையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணவே கூடாது. சரியா? உள்ளுக்குள்ளே எடுத்த உடனே நீங்கள் வந்து இந்த இடத்துல அந்த பகுதி என்னவோ போட்டு பிரிவு அதெல்லாம் போட்டு டைரெக்டாக எழுத ஆரம்பிங்க. சரியா? அதான் பண்ணணும். 10:15க்கு எழுத ஆரம்பிக்கிறீங்க. 1:15க்கு ஷார்ப்பாக நான் பேப்பரை வந்து கலெக்ட் பண்ணிடுவேன். 10:15க்கு 5 பெல் அடிச்சோடனே எழுதுங்க. அடுத்ததா 10:45க்கு ஒரு பெல் அடிப்பாங்க. அதாவது ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒரு பெல் அடிப்பாங்க. 10:45க்கு ஒரு பெல், 11:15க்கு ஒரு பெல் அடிப்பாங்க, அப்புறம் 11:45க்கு ஒரே ஒரு பெல் அடிப்பாங்க, அண்ட் 12:15க்கு ஒரே ஒரு பெல், 12:45க்கு ஒரு பெல் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் வார்னிங் பெல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதை நான் வந்து சொல்கிறேன். சரியா? சரி, எழுத ஆரம்பிங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். எல்லாம் எழுத ஆரம்பிங்கப்பா. அட்டண்டன்ஸ் ஷீட் இருக்குது. அட்டண்டன்ஸ் ஷீட் நீங்கள் அதாவது இன்றைக்கி வந்திருக்கீங்க, எக்ஸாம் எழுதிருக்கீங்கிறதுக்கு சைன் போடணும். இது தனியாக. ஸோ இதை நான் அப்படியே ஒன்று ஒன்றா வந்து கொடுக்குறேன். நீங்கள் அப்படியே எழுத ஒரு சின்ன கையெழுத்து மட்டும் இந்த அட்டண்டன்ஸ் ஷீட்டில் போட்டு கொடுத்துருங்க. சரியா? சரி. ஸோ பார்த்து எழுதுங்க. ஸ்குவாடு வருவாங்க அப்பப்போ. எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடாதீங்க. மால் ப்ராக்டிஸ் பற்றி நான் தெளிவாக இப்போ சொல்லிடுறேன். நீங்களாகவே வந்து விட்டு வச்சுருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க, தெரியாமல் கொண்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் வந்து மன்னிச்சு விட்டுருவோம். எதுவும் நாங்கள் பண்ண மாட்டோம். இப்போ நீங்கள் எக்ஸாம் வந்து கண்டினியூ பண்ணலாம். சப்போஸ் நான் கண்டுபிடிச்சாலோ இல்லை ஸ்குவாடு வருவாங்க, அவங்க வர்றப்ப அவங்க வந்து உங்கள் பாக்கெட்டில் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய எக்ஸாம் நீங்கள் எழுத முடியாது. பேப்பரை பிடிங்கிட்டு மால் ப்ராக்டிஸ்னு மார்க் பண்ணிடுவாங்க. நீங்கள் கன்ஃபார்ம் ஃபெயில் தான், அனுப்பிச்சி விட்ருவாங்க வீட்டுக்கு. சரியா? ஆனால் அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸை நீங்கள் எழுதலாம். அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்பவே நாங்கள் பிடிச்சிட்டோம், இல்லை உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் வந்து இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி எங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி அவன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நாங்களும் வந்து அந்த பிட்டை வச்சு உங்கள் பேப்பரை வச்சு செக் பண்ணி பார்ப்போம், எல்லாம் காப்பி அடிச்சிருக்கீங்களா இல்லையான்னு. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி எழுதியிருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் நீங்கள் எழுதின எல்லா எக்ஸாம்ஸையும் நாங்கள் கேன்சல் பண்ணி ஃபெயில் பண்ணி விட்ருவோம். 5 சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் பண்ணி விட்ருவோம். சரியா? அப்புறம் நீங்கள் அடுத்த வருஷம் தான் எக்ஸாம் எழுத முடியும். பார்த்துக்கோங்க. ஸோ இதான் ரூல்ஸ். புரியுதா? அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்க பேப்பரை பார்த்து எழுதுறது, இது யாராச்சும் வந்து எங்களுக்கு சொல்லிட்டாங்க, இல்லை எங்களுக்கு தகவல் வந்து கிடச்சிருச்சு, இப்போ நீங்கள் ஒரு 2 பேர் சேர்ந்து பார்த்து எழுதுறீங்க அப்படின்னாலும் நாங்கள் அதெல்லாம் வெரிஃபை பண்ணி பார்ப்போம். பார்த்துட்டு 2 பேருக்குமே எல்லா எக்ஸாம்ஸையும் கேன்சல் பண்ணி அடுத்த ஒரு வருஷத்துக்கு நாங்கள் பேன் பண்ணிடுவோம். சப்ளிமெண்ட்ரி கூட எழுத முடியாத மாதிரி பண்ணி விட்ருவாங்க. அதே போல் எழுதாத பேஜஸ்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. யாருக்காச்சும் அடிஷ்னல் வேணும் அப்படின்னா பிஃபோர் 1 o'clock சொல்லிடுங்க. அப்போ தான் நம்ம வெளியே சொல்லி கொண்டு வர முடியும். அடிஷ்னல் ஷீட் வேணுங்கிறவங்களுக்கு மட்டும் நாங்கள் த்ரெட்டு கொடுப்போம். மற்றவங்களுக்கெல்லாம் அப்படியே தானே இதாக இருக்குது. ஸோ அதனால் த்ரெட்டு எதுவும் மற்றவங்களுக்கு தேவையில்லை. சரியா? அடிஷ்னல் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வேணுங்கிறது எல்லாமே சொல்லிடுங்க. ஒரு அடிஷ்னல் ஷீட் அப்படின்னா 4 பேஜஸ் இருக்கும். ஆல்ரெடி 30 பேஜ். ஒரு அடிஷ்னல் ஷீட் கேட்டிங்கன்னா 4 பேஜ் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தருவோம். ஸோ அது பார்த்து 1னா 4 இப்படி ஃபோல்டபுளாக இருக்கும். அதனால் பார்த்துக்கோங்க. வேறு எதுவும் தவறான காரியங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். சரியா? ஸோ 1:10க்கு வார்னிங் பெல் அடிப்பாங்க. வார்னிங் பெல் அடித்ததுக்கப்புறம்
நீங்கள் வந்து எல்லாமே பேப்பரை டைப் பண்ணணும். அடிஷ்னல் ஷீட் வாங்கியிருக்கவங்க பேப்பரை டைப் பண்ணிடுங்க. மற்றவங்க எல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி விட்டுட்டு எல்லாம் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிடுங்க. 1:15 லாங் பெல், ஒரே ஒரு லாங் பெல், ரொம்ப நேரத்துக்கு அடிப்பாங்க. அந்த லாங் பெல் அடித்த உடனே எல்லா பேப்பரையும் நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணிடுவோம். நீங்கள் எல்லாருமே கொஷின் பேப்பர் எடுத்துகிட்டு வெளியே போயிடலாம். சரியா? இதுதான் ப்ராசஸ். அவ்வளோதான். வெளியே போயிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிடலாம்.